சீரடி காசை அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க முத்துக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போய் அந்த ஜீவா பார்க்க அவங்க வீட்டுக்கு போறாரு. போனதும் ஜீவா பார்த்து எவ்வளவு பேர் ஃப்ராடா இருக்கீங்க, நான் போய் உங்களை நல்லவங்க நினைச்சேனே, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எங்க அப்பாவோட காசை எப்படி திருடிட்டு போறதுக்கு உங்களுக்குலாம் மனசு வந்துச்சு, நீங்க ஒரு பொண்ணா அப்படின்னு முத்து கேட்க ஜீவா உடனே, என்ன முத்து என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க முத்து உடனே, சும்மா நடிக்காதீங்க மேடம், நீங்க நடிச்ச வரைக்கும் போதும், நாங்களும் நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும், நீங்க இவ்வளவு பேர் ஃபேனா இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இங்க ஜீவோ உடனே போறாங்க. என்ன முத்து வந்து வாரமா உங்க சேர்த்து பேசிருக்கீங்க, நான் என்ன உங்களை ஏமாத்தினேன், என்ன பண்ண உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. என்ன மேடம் எனக்கு தெரியலையா, நீங்க 27 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனீங்களே, மனோஜ் மனோஜ் என்னுடைய அண்ணன் தான், அப்படியாப்பட்ட மனோஜ்ட்ட எங்க அப்பா சம்பாரிச்ச காசு 27 லட்சம் ரூபாய், அதை தூக்கிட்டு போட்டு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, எங்க அப்பா இப்போ அதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்காரு, இப்படி ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டு கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஒரு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு இங்க முத்து கேட்க ஒண்ணு ஜீவா சொல்றாங்க. சும்மா வாய முருங்க முத்து, என்ன ஆச்சு தெரியாம உங்க சேர்த்து பேசாதீங்க, 20 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போனது உண்மைதான், அன்னைக்கு இந்த சூழ்நிலை அப்படி, ஆனா அந்த பணத்துக்கு பதிலா தான் வட்டியோட 30 லட்சம் காசு கொடுத்துட்டேனே, அப்புறம் வந்து எதுக்காக வந்து என்கிட்ட வந்து முட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன சொல்றீங்க காசு கொடுத்துட்டீங்களா, என்ன காசு கொடுத்தீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லையா முத்து, உங்க அண்ணன் மனோஜ் தான் போன டைம் வரும்போது என்ன பார்த்தாரு, பார்த்துட்டு பிரச்சனை பண்ணாரு, ஸ்டேஷனுக்கு வர போனமே, அப்பதான் 30 லட்சம் காசு கொடுத்தோம், அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு, சாட்சி கைது போடுறது நீங்க தானே முத்து, அப்ப தெரிஞ்சுதான் போட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையா அப்படிங்க ஜீவா உடனே முத்து வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. போயிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லி அந்த டேட்ல ஃபைல் பண்ண கேஸ் எடுத்து பாக்குறாங்க. அதுல இது மாதிரி 20 லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததாகவும், அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்டோட 30 லட்சம் ரூபாய் ஜீவா பணம் கொடுத்ததாகவும், அதுக்கு சாட்சி கழித்து முத்து போட்டுருக்க பேப்பரை காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இங்க முத்து செம ஷாக்கா வராரு. என்னன்னு சொல்றீங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் என்ன சந்தேகம் முத்து உங்களுக்கு, நான் தான் ஆதரத்துல காட்டிட்டேனே அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. மேடம் எனக்காக உதவி பண்ணுங்க மேடம், இது வரைக்கும் இந்த பணத்தை கொடுத்ததை பத்தி மனோஜோ இல்ல ரோகிணியோ வீட்டுல யார்ட்டையும் சொல்லவே இல்லை, இப்ப கூட எங்க அப்பா வீட்டுல இருக்க குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காரு, எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுங்க மேடம், இந்த விஷயத்தை மட்டும் வந்து வீட்டுல சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா சொல்ற முத்து, மனோஜுக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கடன் நிறைய இருக்கு, நானே சொல்றேன் வாங்க அப்படின்னு இங்க முத்து ஜீவா அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த புது வீட்டுல லோன் வந்து 2 கோடி தான் கிடைக்க போகுது, மீதி இருக்கிற 20 லட்சத்தை எப்படி பண்ண தெரியாம இங்க மனோஜ் ரோகிணியும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து முத்து போயிட்டு இங்க இருக்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் இங்க ஜீவா பார்த்து மனோஜ் ரோகிணிக்கும் செம அதிர்ச்சியா இருக்கு. ஆஹா இவங்க எப்படி இந்த முத்து கையில கிடைச்சாங்க, சொல்ல போனா ஜீவா அப்போ எல்லாமே சொல்லிருப்பாங்களே, நாம எல்லாம் மாட்டிக்கிடமே அப்படின்னு பயத்துல ரோகிணி மனோஜ் இருக்காங்க. இங்க மனோஜ் வந்த உடனே இங்க அண்ணாமலை கேட்டாரு, என்னடா முத்து ஏன் இப்ப எல்லாரும் கூப்பிட்டா, என்னாச்சு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்காங்க. இவங்களாப்பா, இவங்க தான்ப்பா, இவங்க பேர் ஜீவா, இவங்க தான் நம்ம வீட்டுல இருந்து 27 லட்சம் ரூபாய் பணத்தை அதான் மனசு போய் ஏமாத்தானே, அந்த ஏமாத்திட்டு போன பொண்ணு இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா முத்து சொல்ற, இந்த பொண்ணு அது நேரா ஸ்டேஷன் வச்சு போனதுனா முத்து, அப்புறம் அண்ணாமலை சொல்ல, எதுக்காகப்பா, ஆமாண்டா நான் சம்பாதிச்ச பணம் முத்து, அது வெயிலையும் மழையிலையும் கடந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் 20 லட்சம் ரூபாய், அது இருந்தா இப்போ நீ யாரும் கஷ்டப்பட தேவையில்லப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா அது நீ சொல்லலாம் கரெக்ட் தான், ஆனா ஸ்டேஷன் கழிச்சு போனது இவங்க இல்லப்பா, அப்புறம் இந்த மனோஜையும் பார்லமாவையும் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் அவனே என்னடா என்ன உலகிட்டு இருக்க, திருட்டு போனது அந்த பொண்ணு தான், நீயே சொல்ற, அப்ப எதுக்காக மனோஜ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, வாங்க 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 உங்க எல்லாம் எதிர்பார்த்து இருந்தேன், உங்களுடைய அருமை புள்ளையும் உங்க அருமை மருமகளும் இவங்க கிட்ட இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க திருட்டு போன 27 லட்சம் ரூபாய் பணத்துக்கு பதிலா 30 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியோட வாங்கியிருக்காங்க, அதுக்கான ஆதாரம் இந்த இருக்கு, படிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரவி உடனே பணத்தை வாங்கி படிக்கிறாரு. படிச்சுட்டு ஆமாப்பா ஆமாமா முத்து சொல்றதுக்கு உண்மைதான், இவங்க ஒரு வருஷத்துக்கு முடியும் புதுசா பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்க ரவி உடனே ஆமா மனசு சொல்றாரு, டேய் என்னதான் இவங்க 30 லட்சம் பணத்தை வாங்க நீங்க அப்படின்னு கேட்க, மனோஜ் உடனே அது வந்து ரவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரோனி உடனே ஆமா ரவி இது மாதிரி பணத்தை கொடுத்துட்டாங்களா, அந்த பணத்தை வச்சா நாங்க இப்போ பிசினஸ் பண்ணிருக்கோம், மனோஜ் பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்ல, இங்க முத்து உடனே என்ன பண்ணலாமா பிசினஸ் ஆரம்பிச்சிங்களா, அப்போ 30 லட்சம் ரூபாய் பணம் உங்க அப்பா கொடுத்தா சொன்னீங்களே அது என்னாச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இல்ல அப்போ எங்க அப்பா வந்து காசு இல்ல அவர் தான் ஜெயில இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாம சுத்திட்டு இருந்தோம், அப்பதான் அந்த பணம் கிடைச்சது, அதனால இந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம், பிசினஸ் லாபம் வந்து பணத்தை கொடுத்துலாம்னு முடிவு பண்ணி நாங்களே பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஏன் பண்ணலாமா இது ஒன்னும் உங்க அப்பா கூட பணம் இல்லையே எங்க அப்பா பணம், அப்படி இருக்கும்போது அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம், லாபம் தான் கொடுத்துலாம்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன முத்து பேசுறீங்க, மனோஜும் உங்க அப்பாவுக்கு புள்ள தானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்றேன் மனோஜ் மட்டும் எங்க அப்பாவுக்கு புள்ள இல்ல, நான் இருக்க ரவி இருக்கான், அப்படி இருக்கும்போது எங்க அப்பா அவர் சம்பாதிச்ச காசை யார் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும், தவிர உங்க விருப்பத்துக்கு நீங்களே எடுத்துக்கூடாது, இதுக்கு பேரும் திருட்டு தான் அப்படின்னு சொல்லுவோம். இங்க விஜயா உடனே என்ன ரூல் நடக்குதுங்க, ஏன்னா மனுஷனா என்கிட்ட வரைக்கும் சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க, நானே இது வரைக்கும் உங்க அப்பா தான் கொடுத்தா நினைச்சிருந்தேன், அப்ப எதுக்கு உங்க அப்பா கொடுத்தா சொன்னீங்க நீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ரோஹி உடனே ஆஹா என்னடா விஜயா ஆண்டி கேள்வி கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆண்டி அப்போதைக்கு இந்த பணத்தை சொன்னா கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை வரும், இல்ல அந்த பணத்தை வாங்கிப்பாங்க பங்கு போட்டுருவாங்க, இதனால என்ன ப்ராஃபிட் இருக்கு, நாம மனசுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சா கண்டிப்பா பிசினஸ் பெருசா டெவலப் ஆயிடும், கொஞ்ச நாள் இந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்க கொடுக்கல ஆண்டி, பணத்தை ஒண்ணு வேஸ்ட் பண்ணல ஆண்டி, பிசினஸ்க்காக தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க ரோஹி சொல்றாங்க. முத்து உடனே யாருடைய பணத்தை யாருடைய அனுமதி இல்லாம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க யாருங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இங்க ரோஹி சொல்றாங்க, என்ன முத்து சும்மா இப்படி பேசுங்க, மனசு வீட்டு புள்ள தானே அப்படின்னு சொல்ல, இங்க அண்ணாமலை உடனே வாய் மூடு மாறுவீங்க, என்ன சும்மா சும்மா மனசு வீட்டு புள்ளான்னு சொல்றேன், இந்த வீட்டுல மனசுக்கு மட்டும் உரிமை இல்ல, இங்க ரவி இருக்கா முத்து இருக்கான், அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அங்கிள், இப்போ மனசு ஒண்ணு வந்து பணத்தை விட்டே செலவு பண்ணல, பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இப்ப பாருங்க இவ்வளவு வீடு வாங்க போறோம், எல்லாரும் முன்னேற்றம் தான் அங்கிள் அப்படின்னு சொல்ல, எதுமா முன்னேற்றம் எது முன்னேற்றம்
வீட்டுல இருந்த மொத்த காசு எடுத்து போய் ஒரு ஆள் பிசினஸ் பண்ணி அதோட இப்ப லோன் வாங்கி இந்த வீட்டு வாங்க போறீங்க. இதுக்காக பணம் கோயுது அப்படின்னு இருக்கிற வீட்டை விற்க சொல்றீங்க. இப்படி அவனுடைய சுயநலத்துக்காக அவனுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக மட்டுமே எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் விற்கணும் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? நீ பேசுறது சரியா? எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்து நீ பேசுறது எல்லாமே ஒரு டவுட்டாவே இருக்குமா? உங்க அப்பா ஜெயில தான் இருக்கான்னு சொன்னாங்க. அப்பா எந்த இடத்துல ஜெயில இருக்காரு? எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்து நீ சொல்றது எல்லாமே பொய்யும் தோணுமா அப்படின்னு சொல்ல விஜயாவோ, ஆமா ரோகிணி, எனக்கு கூட இதுல ஏதோ டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க மாமா ஃபர்ஸ்ட் வர சொல்லு. உங்க மாமா வர அடி வந்து காசுலாம் கொடுத்து போன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ நினைச்சிருந்தா இந்நேரம் உங்க மாமாட்ட கூட இந்த பணத்தை வாங்கி கொடுத்துக்கலாமே. ஆனா இதுக்கும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மொத்த உடனே பாத்தீங்களாப்பா, குடும்பமா சேர்ந்து நம்ம எப்படி ஏமாத்திக்கலாம்னு சொல்லிட்டு பாவம் நீங்க வேற இந்த வயசுலயும் கடன் சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. ஆனா இவன் பாத்தீங்களா, உங்க பணத்தை திருடி அதுல ஷோரூம் ஆரம்பிச்சு அதை வச்சு இவன் பணக்காரன் வாங்க போறானா, பகல் கணக்கு கண்டிருக்கான் இவன் அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணி முத்து தேவலம் பறி போடுவாங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க பறி போறாங்க? என்ன பறி போறாங்க? பணத்தை எடுத்து வைங்க, இல்ல அப்படின்னா நீங்க நடக்கிறது வேற அப்படின்னு சொல்ல இங்க மனது ஒண்ணு இப்ப திடீர்னு கேட்டா அங்க போறது பணத்துக்கு அப்படின்னு மனைவி சொல்லுவோம். நான் வந்து வீட்டை வாங்க போறேன், இப்போதைக்கு நீங்க பணம் கட்டினா எப்படி வீட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் நீ வீடு வாங்க போடா, எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. அப்பாவோட கஷ்டம் நீ அப்பாட்ட கொடு, அப்பா அதை பங்கு பிரிச்சு உன் ஷேர் கொடுப்பாங்க. அப்புறமா நீ அதை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, இல்ல அப்படின்னா ஷோரூம் எங்க 3 பேர் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்ல முத்தம் நீங்க மனசு என்ன சொல்றேன் 3 பேர் மேலே ஆமாடா, அந்த அமௌண்ட் வந்து உனக்கு மட்டும் முக்கியம் இல்ல, அதுல உனக்கு பங்கு இருக்கு, எனக்கு பங்கு இருக்கு, ரவிக்கு பங்கு இருக்கு, ஏன் அப்பாவுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஷோரூம் எங்க 3 பேர்லயும் மாத்தி விடு, இல்லனா காசை மட்டும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல இங்க மனசுக்கு என்ன பண்ண தெரியல. உடனே அடுத்த சைடு விஜயா, ஏமா ரோகிணி எனக்கு உங்க மேல டவுட்டாவே இருக்கு, நீ உங்க அப்பாட்ட போன் பண்ணி கொடு, இல்ல உங்க மாமா உடனே வீட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணி அதுக்கு அதிர்ச்சி வராங்க. ஏதாவது மொத்த குடும்பத்தையும் மாட்டிட்டு நாம இப்போ என்ன பண்ண போறோம், எப்படி தப்பிக்க தெரியாம ரோகிணி இங்க அப்படியே குழப்பத்தோட நிக்கிறாங்க.